வரும் கல்வியாண்டில் அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளிலும் ஒரே நேரத்தில் தேர்வுகள் துவங்கி முடிவுகளும் வெளியாகும் என கல்லூரி கல்வி இயக்குனர் கார்மேகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். கல்லூரி கல்வி இயக்குனர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். கடந்த ஆண்டு துணைவேந்தர்கள் உடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசிய உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி, ஒவ்வொரு கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் வெவ்வேறு தேதிகளில் தேர்வுகள் நடத்துவது, வெவ்வேறு தேதிகளில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது நடைமுறையில் பல்வேறு சிக்கல்களை மாணவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்தார். குறிப்பாக இளங்கலை பட்டப்படிப்பு முடிவுகள் ஒரு தேதியில் வெளியாகும் போது முதுகலை படிப்பில் சேர்வதற்கான கால அவகாசம் வேறு ஒரு பல்கலைக்கழகத்தில் முடிவடைந்து விடுகிறது. இதுபோன்று பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் கலை அறிவியல் படிப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்வுகளை நடத்தி அதே போன்று ஒரே நேரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம், இதை விரைவில் அமல்படுத்த இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். அமைச்சருடைய அந்த முடிவுகள் என்பது தற்போது அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. கல்லூரி கல்வி இயக்குனர் திரு கார்மேகம் அதற்கான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். இது அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் அதேபோன்று பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதன்படி அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளிலும் ஒரே அந்த செமஸ்டர் தேர்வுகள் என்பது ஒரே நேரத்தில் துவங்கி முடிவடையும் என்றும் தேர்வு முடிவுகளும் குறிப்பிட்ட தேதிகளுக்குள்ளாக வெளியாக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதன்படி வரக்கூடிய ஜூலை 3ஆம் தேதி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்குகின்றன. அதைத் தொடர்ந்து அந்த முதல் செமஸ்டர் தேர்வுகள் என்பது அக்டோபர் 31ஆம் தேதி துவங்கி நவம்பர் 25ஆம் தேதிக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் இதனுடைய முடிவுகள் டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி துவங்கி மே 10ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் இதனுடைய முடிவுகளை அடுத்த ஆண்டு மே 31ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு தற்காலிகமாக இது போன்ற ஒரு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை அனைத்து கல்லூரிகளும் பின்பற்ற வேண்டும் என்றும் தேர்வுகள் துவங்கும் நேரத்தில் இறுதியாக மீண்டும் ஒரு அட்டவணை வெளியிடப்படும் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றன. நன்றி சங்கரன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.